குரங்கு ஃபேமிலி. எங்கேருந்து பிடிச்ச? இங்கே தான் இருந்தது. இதுதான் எங்கள் அம்மா. இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்? முதுமலை. நான் வந்துட்டு எப்பவுமே ஃபேமிலி ட்ரிப் போவோம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் நாங்கள் போகிறோம். லே போயிட்டு வந்து ஒரு 3 வீக்ஸ் ஆச்சு. இப்போ தான் வந்துட்டு போகிறோம். காலையில் ஒரு 6 மணிக்கு கிளம்புனோம். அம்மா 6 மணிக்கு கிளம்புனோம். எங்கள் அம்மா வந்துட்டு எப்பவுமே இட்லி கொண்டு வந்துடுவாங்க நாங்கள் வீட்டில் இருந்து. காலையில் மத்தியானத்துக்கு புளி சாப்பாடு, காலையிலுக்கு வந்துட்டு இட்லி. இப்போ தான் டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கோம் ஒரு இதில். ஊட்டி பாதி வழி ஏரியாச்சு. காட்டேரி வந்தாச்சா? காட்டேரி பக்கத்தில் காட்டேரி பக்கத்தில் தான் இருக்கோம். எங்கள் அம்மா பேர் சாந்தி. எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லிருங்க எங்கள் அம்மாவுக்கு. ஹாய். டாடி வர்றாரு. இது எங்கள் டேடி. நாங்கள் வந்துட்டு முதுமலை வந்துட்டு மசினங்குடி வழியாக போகலான்னு ஒரு இருக்கே. பட் விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு நம்ம கூடலூர் வழியாக தான் போய் ஆகணும். அங்கே போயிட்டு யானை இருக்கான்னு பார்ப்போம். யானை இருந்துச்சுன்னா எங்களுக்கு லக்கு. இது வரைக்கும் யானையை பார்த்தது இல்லை. எங்கே மைசூரில் ஒரு தடவை பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் எங்கேயும் பெருசாக பார்க்கல. இந்த தடவை பார்க்கணுன்னு வேண்டிகிட்டே இருக்கோம். பார்ப்போம். சரி, அங்கே மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நம்ம இப்போ கூடலூர் தாங்க போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக ஊட்டியிலேருந்து கூடலூர் பார்த்திங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர். அங்கேருந்து முதுமலைக்கு வந்துட்டு 28 கிலோமீட்டர். டோட்டல் 78 கிலோமீட்டர் வரும். நம்ம வந்துட்டு இப்போது கூடலூர் வழியாக தான் நம்ம போய் ஆகணும். மசினங்குடி வழியாக விட மாட்டாங்க. அது 1 வே. திருப்பி வரும்போது தான் மசினங்குடி வழியாக வந்தாகணும். கல்லட்டி வழியாக போகிறதுனா 1 வே. அது மேலே வரும்போது மட்டும்தான் வர முடியும். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு சாப்பிட போகிறோம். எங்கள் அம்மா வந்துட்டு நான் என்ன எடுத்துகிட்டு வந்தேன்? தக்காளி குழம்பு. வேற ஹாட் பாக்ஸில் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. நல்லா சுட சுட இட்லி சாப்பிட்டு நம்ம கிளம்பலாம். பிரேமில் தான் சப்ளை பண்ணுறாங்க. எங்கள் அப்பா சாப்பிட போகிறாங்க. எஸ், வாங்க சாப்பிடலாம். ஒரு புடி அதை சொல்லிடுற அந்த டைலாக்கு. எல்லாரும் வாங்க ஒரு புடி. சரி, அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். முதுமலை லெஃப்ட். அங்கே போடுது ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்குது. முதுமலை 30 எங்கே இருக்கு? ஆமாம், அங்கே போட்டிருக்காங்க. இல்லை, இதில் விட மாட்டாங்க. ஆமாம், இது மசினங்குடி ரூட்டு. ஆனால் இதில் விடுறதில்ல. இப்போ பார்த்த ரூட் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கல்லட்டின்னு சொல்லுவாங்க. கீழே வந்துட்டு மசினங்குடியிலேருந்து முதுமலை போகிறது. அது வந்துட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா 50 கிலோமீட்டர்ஸ் தான். 20 கிலோமீட்டர் உங்களுக்கு சேவ் பண்ணுவோம். பட் அது 1 வே பண்ணிட்டாங்க. ஏன்னா அது வந்துட்டு ரொம்ப ரோடு வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்கிறது, நிறைய பெண்டு அந்த மாதிரி இருக்கிறதுனால, ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால அங்கே விட்டுறது கிடையாது. இப்போ நீங்கள் போகணும் அப்படின்னா வந்துட்டு கூடலூர் போய் தான் போகணும். மேலே வர்றது வேணால் அந்த வெளியே ஏறி வரலாம். ஷூட்டிங் ஸ்பாட். எவ்வளோ கூட்டம் பாரு. கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது. எல்லாமே பண்ணிதான். வா வாவ். தெரியல, மழை வர மாட்டேன். லைட்டாக தூருச்சுல்ல அப்படியா? பின்னாடி பார்த்தீங்களா வேறு லெவலில் இருக்கே. இது வந்துட்டு முதுமலை போகிற வழியில் வந்துட்டு இது ஒரு இடம். இது பேரில் எனக்கு தெரில. இதோ இங்கே ஒரு ஓப்பனிங் இருந்தது. இதுக்குள்ளே வந்தாச்சு. பின்னாடி கிளைமேட் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குல்ல? கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா எதையும் பாருங்கள். அங்கே போக முடிஞ்சால் கண்டிப்பாக நான் போகிறேன். எனக்கு வந்துட்டு ஆசையாக இருக்குது அங்கே போகணுன்னு சொல்லிட்டு. பட் கிளைமேட் சூப்பருங்க. நான் வந்தது கரெக்ட் டைம்னு நினைக்கிறேன். வேறு லெவலில் இருக்குது. அங்கே நிறைய பேர் குளிச்சுட்டுலாம் இருந்தாங்க. மேபி குளிக்கலாம் போல், தெரில. இங்கே வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கேருந்து பிடிச்ச? இங்கே தான் இருந்தது. நல்லா வேறு பெய்யுது.
கிளாஸில் தெரியுதா உங்களுக்கு? நடுவட்டம். ஊர் வந்துட்டு நடுவட்டம். கூடலூர் இன்னும் போயிட்டு தான் இருக்கோம். வரும் வழியிலேயே வந்துட்டு நிறைய பேர் ரெயின் கோட் போட்டு வந்தாங்க. அப்போயே நான் நினச்சேன். என்ன ஃப்ளேவர் இருக்கு? என்ன ஃப்ளேவர்? ஆமாம் வேணும். சாப்பிடு கை வாங்குமா கையில். புளிகள் காப்போம். சவுண்டு, பேர்டுனுடைய சவுண்டு தெரியுதா? நடமாடும் இடம்னு தான் போட்டிருக்காங்க. இந்த டைம்ல தாண்டுன்னு சொன்னா பரவாயில்ல. இந்த டைம்ல அதுக்கு டைம் வாட்சா கட்டி விட்டுருக்காங்க. அது தெரியும்டி நம்மளோட. இது வானத்தை பார்த்தா கோழிக்குன்னு வாட்சா கட்டி இருக்கு. பொக்கு வருது. இன்னொரு கண்டுபிடிப்பு. சேவல். எத்தனை இருக்கு பாருங்க. ஃபுல்லாக மானு. பெரிய பெரிய கொம்பு. ஒரே ஒரு யானை தண்ணி குடிக்கிறதுக்கு வந்திருக்கும் போல். நம்ம முதுமலை ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலாக இது வந்துட்டு உங்களுக்கு ஜீப் சஃபாரி இங்கெல்லாம். ஸோ நம்ம டீட்டெயில்ஸ் இறங்கி போய் கேட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னன்ட்டு. இங்கே தான் வந்துட்டு ஜீப் சஃபாரி கூட்டிகிட்டு போவாங்க பின்னாடி. ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு 2 o'clock 1:30க்கு வர சொன்னாங்க. அப்போ தான் வந்துட்டு காட்டுக்குள்ளே போகிறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு ஆளுக்கு வேனுக்கு வந்துட்டு 340 வந்துட்டு. அண்டு ஒரு ஜீப்புக்கு வந்துட்டு 4000 + 150 சம்திங் சொன்னாங்க. ஸோ பின்னாடி தான் ஒரு 2:30க்கு வந்தால் கரெக்டாக இருக்கும்னு சொன்னாங்க. இப்போ போக முடியாது. இதுக்கு மேலே மசனங்குடியா என்னன்னு தெரில. அது மசனங்குடி ரோடு. மசனங்குடி போய் அப்புறம் அங்கேருந்து இது ஒன் வே. நம்ம போகிறதுக்கு மட்டும்தான் இதெல்லாம். இது கொஞ்சம் ஷார்ட்டஸ்ட் ரூட்டு. ஆனால் வந்துட்டு உங்களுக்கு ஹேர்பின் ஓடி வந்து அவங்க அம்மாவை பிடிச்சி திக்குது. இதுதான் பக்கம், ரொம்ப பக்கம். விட மாட்டாங்க. ஓ, ஒன் வே தான் இது. நம்மளுக்கு வேணா போய்க்கலாம், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட்ல தான் போக முடியும். 37 ஹேர்பின். இங்கே நிறைய ஆக்சிடென்ட் நடக்கிறதுனால தான் விட மாட்டேங்கிறாங்க. இவ்வளோ ஹேர்பின் பெண்ட் இருக்கு இல்லையா? வரவனும் சைடு வாங்கிட்டு வரல. ஆமாம், இருந்தாலும் போயிட்டே இருக்காங்க. ஒன் வேங்கிறானுங்க. நம்ம ஜீப் சஃபாரி போகலைங்க. ஆக்சுவலாக ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம போனது 12:30 2:30க்கு தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்துட்டு கொஞ்சமாச்சும் அனிமல்ஸ் எல்லாம் வெளியே வரும் ஈவினிங் டைம். அதனால் 2:30 தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 2.5 hours கூட்டிகிட்டு போவாங்க உள்ள. பட் திருப்பி வர்றதுக்கே எங்களுக்கு நைட் ஆயிரும். அது டைம் எங்களுக்கு பெருசாக இல்லை. அதுவும் இல்லாமல் மழை வர்ற மாதிரி இருந்துச்சு அங்கேயே. ஸோ சீக்கிரம் கிளம்பிடலாம். ரொம்ப மழை வந்துருச்சுன்னா ஓட்ட முடியாது, அதுவும் நைட் டைம்லன்னு சொல்லிட்டு தான் நம்ம கிளம்பிட்டு இப்போது ஊட்டி ரீச் ஆகிட்டோங்க. சரி, ஓகே, ஒரு காஃபியை குடிச்சிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நீங்கள் முதுமலை வர்றதா இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரமாகவே கிளம்பி கிளம்பி வரும்போது ஜீப் சஃபாரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தாராளமாக நிறைய அனிமல்ஸை நீங்கள் பார்க்கலாம். டீயை குடிச்சிட்டு கிளம்பியாச்சுங்க ஊருக்கு. ஆக்சுவலாக முதுமலை ஏறி வரீங்க அப்படின்னா நேரத்தில் காலையில் கிளம்பிப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஊட்டியில் ஸ்டே பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் அனிமல்ஸ் பார்க்க முடியும். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். பை பை ஃப்ரம் மாஸ்தா.